இந்த டீம்ஸில் எந்த 4 டீம் குவாலிஃபை ஆகும் அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இந்த தடவை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரம் ஆகாஷ். மும்பை, ஓகே சிஎஸ்கே, ஓகே. சன்ரைசர்ஸ். சுஜித் பாய் டாப் 4. சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி. வாங்க ஆர்சிபி ஃபேன். ஆப்வியஸ்லி ஆர்சிபி. மும்பை வந்து ஸ்ட்ராங்கஸ்ட். சிஎஸ்கே சான்ஸ் இருக்கு. கிரிக்கெட்டுடன் காதல் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் இருக்கும்ல. ஸோ நம்ம பெண் சிவனியா கிட்ட இருந்து கேட்டுக்கலாம். லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கமாட். ஓகே, ஸோ கிரிக்கெட்டுடன் காதல் வந்து இட் ஸ்டார்டட் ஃப்ரம் 7th ஸ்டாண்டர்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அப்போத்துலேருந்து. பிகாஸ் எனக்கால அந்த இன்ட்ரெஸ்ட் வரல. ஹானஸ்ட்லி என்னோட அப்பா பயங்கரமான கிரிக்கெட் ஃபேனு. ஓகே, அப்போது எப்படின்னா எந்த அளவுக்கு கிரிக்கெட் ஃபேனுன்னு சொல்கிறேன். நாங்கள் எல்லோரும் ஹாலில் தான் தூங்கிட்டு இருப்போம். நான் ஸ்கூல் படித்ததெல்லாம் பட்டுக்கோட்டையில், தஞ்சாவூர் பக்கத்தில். ஸோ எப்படின்னா அங்கே லைக் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்பா யூஸ்வலி ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக வருவாங்க. எல்லாம் ஓகே. நாங்கள் எல்லோரும் சேம், நானும் என்னோட பிரதர், எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் ஹாலில் தான் தூக்கிட்டு இருப்போம். அவருக்கு என்னன்னா என்ன ஆனாலும் அந்த மேட்ச் ஒரு 12:30 1 வரைக்கும் ஆகுள்ள கப் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் தூங்கிடுவாங்க. ஆனாலும் எங்கள் அப்பா பார்த்துட்டு இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஃபேன் அவருக்கு கிரிக்கெட். எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது. இவர் வந்துட்டு டிவி போட்டுப்பாங்க, அம்மா கிட்ட நிறைய திட்டு வாங்கிட்டே இருப்பார். ஏன் இவ்வளோ வந்து பார்த்துட்டே இருக்கீங்க, அதை ஆஃப் பண்ணுங்க, பிள்ளைங்க தூங்கணும், படிக்கணும், அது இதுன்னு எதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் ஈக்குவல் டஃப் கொடுப்பாரு எங்கள் அம்மாவுக்கு. இல்லை நான் இது பண்ணோம் அது பண்ணோம். ஒருவேளை லைட் ஆகுது, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா கூட வாட் ஹெல் டூ லைக் 2 விண்டோ கிட்ட அப்படியே ஸ்க்ரீன் கட்டிப்பார். அதுக்குள்ளே ஒரு ஹட் மாதிரி அவர் உட்காந்துட்டு நாங்களாம் இங்கே தூங்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். நான் ரொம்ப நாளாக யோசிச்சேன் எதுக்கு இந்த மனுஷன் இதுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகுறாருன்னு. அண்ட் ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் ஒன் மேட்ச், அது இந்தியா வின் பண்ண மேட்ச்சுக்கு ஹி வாஸ் டான்சிங். டிவி முன்னாடி நின்று அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கார். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா அந்த அளவுக்கு ஒரு மோட் போகிறது நான் பார்க்குறேன். என்ன இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் நான் ஒரு நாள் கேட்டுட்டேன் எங்கள் அப்பா கிட்ட. நான் 7th 8th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ ஏன் அப்பா இதில் என்ன இருக்குது, எதுக்குப்பா இவ்வளோ எக்ஸைட் ஆகுற, இவ்வளோ டான்ஸ் ஆடுற, அவ்வளோ பிடிச்சிருக்கா, இதில் என்ன இருக்குன்னு கேட்கும்போது ஹி ஸ்டார்டட் எக்ஸ்பிளைனிங் லைக் என்னன்னா எந்த அளவுக்கு அவருக்கு அவரோட வேலை உங்களுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் எனக்கு கிரிக்கெட்டில் இருக்குன்னு சொன்னார். ஸோ அப்போ தான் இப்போ நம்ம அப்பாவுக்கு பிடிச்ச விஷயம், அப்பா நமக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அப்பாவுக்கு பிடிச்ச விஷயம் அப்படி இருக்குன்னா அதில் என்ன தான் இருக்குன்னு நான் அப்போ தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சத்யராஜ் மாதிரி எனக்கு வந்து அது லிட்ரலி அப்போது எனக்கு தெரிஞ்சது அந்த வைப் இருக்குது பார்த்தீங்களா, கிரிக்கெட் கொடுக்குற வைபு, தட் இஸ் சம்திங் அன்மேட்சபிள். லைக் எது ஒரு விஷயம் இப்போ பீப்புள் சில பேருக்கு வந்து வெளியில் போகிறது பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு என்னென்னா அப்பத்துலேருந்து அந்த கிரிக்கெட் மேட்சஸ் பார்க்குறது, அந்த ஒரு லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். ஓடின்னு கத்திட்டு இருக்கிறது யாருமே இல்லைனாலும் ஐ பி த ஒன் லைக் உட்காந்துட்டு கத்திட்டு இருப்பேன். அது இப்போது அந்த டைமில் இருந்தே ராகுல் டிராவிட், முகமது கைஃப் அவங்கெல்லாம் இருந்தாங்க அந்த டைம்ல இருந்து பார்த்துருக்கேன். அந்த குறிப்பாக அந்த பெண்கள் கிரிக்கெட் பார்க்கும்போது டிராவிட் இருக்கானு கேளுமாங்க. ஏன் ஸ்மார்ட்டா இருக்காரு, அழகா இருக்காரு, அதான் ரீசனா இருக்கும். அப்பலாம் அந்த மாதிரி இந்த சைட் அடிச்ச கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்றது இருக்கா. யுவராஜ் சிங் வாட் a man he is on the style attitude. விராட், அப்புறம் விராட் வந்து எப்படின்னா ஹீ சம்திங் வேற லெவல். இப்போ வரைக்கும் எனக்கு விராட் அப்படின்னா ஒரு பயங்கரமான கிரேஸ். நான் எப்போவுமே விராட்டை வந்து என்னோட லைஃபோட மேட்ச் பண்ணிப்பேன். பிகாஸ் அந்த கன்சிஸ்டன்சி ஹீ ஹேவ், அந்த ஒரு டிட்டர்மினேஷன் டு ஹிஸ் ஒர்க், அது வந்து நான் எப்போவுமே என்னோடய ஒர்க்கோடு எடுத்துப்பேன். எவ்வளோ தூரம் அவங்க வந்து அந்த கிரிக்கெட்டுக்காக அவங்க ஃபேன்ஸுக்காக வாட் அண்ட் ஆல் ஹீ இஸ் டூயிங். ஸோ அதே மாதிரி நம்மளோட ஃபீல்டுக்காக நம்ம வந்து இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஃபிட்னஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் இந்தியன் டீம் இருக்குல்ல, இந்தியாவிலே நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறதுக்கு அவன் தான் காரணம் நினைக்கிறேன். ஆமாம், ஃபிட்னஸ் அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. சுஜித் எப்போ எப்படி? எனக்கு வந்து எனக்கு என்னன்னா ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தேன். இல்லை நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன். நானும் சுஜித்தும் பல ஆண்டுகள் முன்பு தான் ஜெயா டிவியில் ஒரு காமெடி ஷோலாம் பண்ணிருப்போம். அப்போ எனக்கு தெரியாது, ரொம்ப சின்ன பையனா இருப்போம். நான் கொஞ்சம் பெரிய பையன் அவனோட. சுஜித்த உள்ள போட்டு ஸோ அப்போ நான் பார்க்கும்போது ஓகே ஏதோ பையன் காமெடி பண்ணுறாப்புல, அவ்வளோதான் நான் நினச்சிருக்கேன். அவனுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு கிரிக்கெட்டர் இருப்பாங்க, இவ்வளோ பெரிய ஒரு கிரிக்கெட் அறிவு இருக்குன்னு நான் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. ஸோ எப்போ வந்துச்சு? இல்ல இது எப்படின்னா எங்க அண்ணன் வந்து பயங்கர கிரிக்கெட் ஃபேனு. இது வந்து வித்தியாசமா இருக்கும். அவன் வந்து கிரிக்கெட் தான் பார்த்துட்டே இருப்பான். டிவி போட்டாலே கிரிக்கெட். நம்ம அந்த டைம்ல என்ன பார்த்துட்டு இருப்போம், சுட்டி டிவி, போகோ இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இவன் என்ன நம்மள பார்க்கவே விட மாட்டான். அவன் எப்பதான் இல்லையோ அப்பெல்லாம் வந்து போகோ வைக்கிறது, ஜெட்டிக்ஸ் வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவன் வந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டான். ஓகே, போன அப்புறமா தான் தெரியுது நம்மளும் கிரிக்கெட் ஃபேன் தான் போல. அவன் 24 மணி நேரம் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தனால அவன் போட்டிருக்கப்ப எப்படி பார்த்துதான் அவனும் அதை சொத்திக்கிச்சு. அதனால நம்ம வந்து வேற சேனல் மாத்தணும் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கோம்.
பட் கிரிக்கெட் ஓடாம இருக்கிறப்பதான் எனக்கு தெரிஞ்சது நம்ம கிரிக்கெட்டை ரொம்ப மிஸ் பண்றோம், நம்ம கிரிக்கெட் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சேன். அதே மாதிரி இப்ப வந்து ரீல் போடுறோம், இப்ப இந்த கிரிக்கெட் இதெல்லாம் வந்து என்ன ஸ்கோர் நடந்திருக்கு இவ்வளவு போடுறோம்ல. இதுக்கு முன்னாடி என்னன்னா பிக்சர் கேச்சிங் நோட்னு வச்சிருப்பேன். ஒரு நோட் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கு, கிரிக்கெட்டுக்குன்னு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு நம்மளோட அந்த ரஃப் நோட் எல்லாம் இருக்கும்ல, அதுல ஒரு இதா ஒட்டுவேன். அதுல ஃபர்ஸ்ட் இதை ஒட்டணும், அதை டாக்குமெண்ட் பண்ணணும்னு எக்ஸைட் பண்ண விஷயம் என்னன்னா, அந்த டைம்ல சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு மேட்ச்ல டக் அவுட் ஆகுறாரு அப்படின்னா இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அந்த நியூஸ் பேப்பர்ல பாக்குறேன். எனக்கு ஷேர் மார்க்கெட்னால என்னன்னு தெரியாது, பங்குச்சந்தை வந்து சரிகிறது அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் எங்க அப்பாட்ட கேக்குறேன் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி அவரும் வந்து ஓரளவுக்கு தான் சொன்னான்னு வச்சுப்போம். பட் இது ஏதோ ஒரு பெரிய மேட்டர் போல, இதை நம்ம வந்து இந்த வரலாறை பதிவு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணி எடுத்து போட்டேன். மெயினா வந்து சச்சின் டிராவிட் தான். அப்ப சச்சினோட ஃபேனு, டிராவிடோட பயங்கரமான ஃபேனு. சோ அதனாலதான் அப்படியே வழக்கம் போல மும்பை இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் இப்ப அப்படியே இன்னும் ஒரு விஷயம் கேட்கணும். உன்னோட சமீபத்துல இந்த இவரு அவரு அப்புறம் இவரு ஸ்ரீகாந்த் சார் கூட கேட்டு போனா அவன் தானே இவன் அப்படின்னு கேட்டு, எப்படி அந்த ஐடியா தோணுச்சு, எப்போ ஆரம்பிச்ச? இது வந்து நான் குழந்தை பிறந்திருக்கு எனக்கு, ஓகேவா, பிறந்து 6 மாசம் ஆக போகுது. முன்ன மாதிரி வீட்டுல பிரைவசி இல்லை வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு ரூம் வந்து பேபிக்கு கொடுத்துடணும், இன்னொரு ரூம்ல அவங்கள பாத்துக்கிறதுக்கு அவங்களோட அம்மா அப்படிலாம் இருக்கிறனால எடுக்க முடியல. ஓகே, முன்ன என்ன பண்ணுவேன்னா டிஷர்ட்டா மாத்தி ஸ்கிரிப்டா பேசி மாத்தி எல்லாம் எடுத்துட்டு இருப்பேன். அப்ப என்ன முடிவு பண்ணேன்னா, நமக்கு பெரிய பிரேக் வர போகுது போல, கொஞ்ச நாள் வீடியோ எல்லாம் எடுக்க முடியாது, குழந்தையும் பாத்துக்கணும் அப்படி இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஷோக்கு வந்தாலே வந்து லோ பட்ஜெட் வெர்ஷன்ல ஏதாவது ஒரு மீம் டெம்ப்ளேட்டா எடுத்துப்போம். சும்மா இப்படின்ற மாதிரி ஏதாவது எடுத்து ஜெயிலர் மீம் எடுத்தேன். இவரை லவ் பண்றாருன்னு சொல்றாங்க, ஆனா இவரை லவ் அப்படி இருந்ததா. நான் அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் எடுக்கணும்னு நினைக்கல, எல்லா மீம் டெம்ப்ளேட்டையுமே நம்ம கிரிக்கெட் அசோசியேட்டடா இல்ல ஏதாவது ஒரு அசோசியேட்டடா பண்ணணும்னு நினைச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன கேட்ட, அப்படி என்ன வேணும், என்னதான் வேணும்ன்ற மாதிரி இந்த சைடு ஒன்று வச்சுப்போம், என்னதான் அந்த மாதிரி பண்ணுவோன்ட்டு ஆரம்பிச்சேன். பார்த்தா அந்த டெம்ப்ளேட்டே ரீச் ஆயிடுச்சு, இன்னும் ஈஸியா போச்சு. அதனால இப்ப வீடியோ எடுக்கிறதா எப்படின்னா, எப்ப வந்து என் பேபி தூங்கிட்டு இருக்கு, இல்ல எங்கேயாவது கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போய் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இவரு முடிச்சிருவேன், அவ்வளவுதான். வீடியோ எடுக்கிறதுக்கு 1.5 நிமிஷம் தான் ஆகுது, அதனால சக்சஸ். சில நேரங்கள நோகாம வேலை பார்த்தா சத்தியமா ஒரு செல்ஃபி எடுத்து போட்டாலே லைட் செட்டப்லாம் வச்சிருக்கோம். ஓகே, சோ அப்பானால அண்ணனால தங்களுக்கு எப்படி? ஸோ நான் சின்ன வயசுலேருந்து டென்னிஸ் தான் விளையாடிட்டு இருந்தேன். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டென்னிஸ் கோச்சிங் போயிட்டு இருந்தேன். வீட்டில் அதுதான் சேர்த்து விட்டாங்க. அதுதான் சேஃபான ஸ்போர்ட் அப்படின்றதுக்காக. தெருவில் கிரிக்கெட் ஆடுற என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் கிரிக்கெட் ஆடுறதுக்கு அவங்க கூட போக மாட்டேன், ஏன்னா வீட்டில் விட மாட்டாங்க, அடிபட்டுரும் பால். ஏன்னா எங்கள் அப்பா சின்ன வயசில் கிரிக்கெட் ஆடி இருக்காரு. அவர் வந்து ஒரு விரல் ஏதோ உடஞ்சதுக்கப்புறம் கிரிக்கெட்டே ஆடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. ஸோ ஒரு 6th வரைக்கும் கிரிக்கெட்டே ஆடினதில்லை. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் கூட ஆடினதில்லை. 6th 7th வரைக்கும் ரெகுலராக ராக்கெட் ஸ்போர்ட்ஸ் ஆடிட்டு இருந்தேன். டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், இப்போ பிக்கிள் பால், பேடில் டென்னிஸ் அதெல்லாமும் விளையாடுறேன். பட் 7th அப்புறம் என்னுடைய வீட்டில் வந்து கிளினிக் ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்காங்க, வேலுவண்ணான்னு சொல்லிட்டு. அவர் வந்து நிறைய மேட்சஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கு முன்னாடி சில மேட்சஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். சச்சின் அவுட் ஆகும்போது எனக்கு பேரலாக ஒரு லவ் வர ஆரம்பிச்சது. யார் மேலேனா, ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், ஷேன் பாண்ட், அந்த நியூசிலாந்து டீம் மேலே ஒரு பயங்கரமான ஒரு அன்பு வர ஆரம்பிச்சது. காரணம் என்னன்னா, அவங்க ஜெயிச்சாலும் அவங்க கிட்ட அந்த அக்ரெஷன் என்றைக்குமே வெளிக்காட்டாமல் இருந்தாங்க. எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் அந்த அக்ரெஷன் இருக்கும். அவர் சொல்கிற மாதிரி தோனி சார் மேலேயும் உள்ளேயும் இருக்கும், விராட்குள்ளேயும் இருக்கும். விராட் வெளில காட்டுற ஒரு ஆள், தோனி வெளியே காட்டாத ஒரு ஆள். அதே மாதிரி இந்த டீம்லேருந்து வர பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த தோனியோட ஸ்டைல் ஆஃப், இப்போ தோனி வந்து 2008-7 அந்த டைமில் தான் வந்தார். 2002-3லேயே இந்த டெஸ்ட்ஸை வந்து சம்டைம்ஸ் காலங்காத்தால போடும்போது நான் வந்து எந்திரிக்கும் போது பார்ப்பேன். அந்த 6 AM 7 AMக்குலாம் அவங்களோட டெஸ்ட் மேட்ச் வந்து முடிகிற டே, ஏன்னா அவங்களோட டைம் லைன்ஸ் அப்படி இருக்கும். ஸோ காலையில் எந்திரிச்சு ஸ்கூல் போகும்போது பார்க்கும்போது சச்சின் அவுட் ஆகிறது ஷாக்கிங்காக இருக்கும். இந்தியா வந்து 100 கூடலாம் ஆல் அவுட் ஆகும். போலிங் போடுறவன் எவனோ ஒருத்தன் பார்க்கறதுக்கு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருப்பான். நமக்கு சின்ன வயசுலலாம் கிரிக்கெட் பற்றிலாம் பெருசாக தெரியாதுல்ல. என்னடா இவன் பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கான், சீனை போட மாட்டான், ஓடி வந்து போடுறான், பால் இப்படி ஸ்விங் ஆகுது, இன்னும் இப்படி ஸ்விங் ஆகுது, ஹேர் டேங்க்லிங்காக இருக்குது, டாம் க்ரூஸ் மாதிரி இருக்கானே, யாரா இவன் ஹீரோ மாதிரி இருக்கான்னு நமக்கு ஷேன் பாண்ட் மேலே இப்போது நமக்கு ஒரு காலேஜ் சீனியர் மேலே ஒரு
ஈவன் தோ சேம் ஜெண்டரா இருந்தாலும் அந்த அண்ணா பாரு சூப்பர்ல அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி ஷேன் பாண்டுன்ற கிரிக்கெட்டர் மேல எனக்கு ஒரு பயங்கரமான கிரேஸ் வர ஆரம்பிச்சது. அவரோட மேட்சஸ் அவர் வந்து போலிங் போடுறதெல்லாம் சின்ன வயசுல நான் பார்க்க ஆரம்பிச்சேன். பேரலா எனக்கு கிரிக்கெட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தெருவில் விளையாடுவாங்க. என்னடா நீ சும்மா டென்னிஸ் ஆடிட்டு இருக்க, அது இப்படி ஆடணும், நாங்கள் இப்படி ஆடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கிரிக்கெட் கோச்சிங் சேருங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போட ஆரம்பித்தேன். வீட்டில் முடியவே முடியாதுன்னு சொன்னப்பறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், டென்னிஸ் கோச்சிங்கில் போயிட்டு டென்னிஸே கிரிக்கெட் மாதிரி ஆட ஆரம்பித்தேன். என் டென்னிஸ் கோச் கூப்பிட்டு எங்கள் அம்மா கிட்ட அவனுக்கு கிரிக்கெட் ஆடணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் ஏன் சேர்க்க மாட்டீங்க, அவனுக்கு டென்னிஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவன் நல்லா தான் விளையாடுறான், அவனுக்கு ராக்கெட் ஸ்போர்ட்ஸும் வருது, ஆனால் அவனுக்கு இது ஆசை இருக்குது, இது அளவுக்கு அதை ஆட முடியலனாலும் அவன் ஆடட்டுமே, அவனுக்கு என்ன இந்தியா ஆடணும்னு ஆசை இருக்காது, சும்மா ஜாலியாக தான் ஆடணும்னு கேட்குறான், போய் சேருங்கன்னு சொல்லி என் ஸ்கூல் டீமோட டென்னிஸ் டீமோட கோச் தான் என்னை கிரிக்கெட் கோச்சிங்கில் ரெஃபர் பண்ணி மாற்றி விட்டார். அப்புறம் அதை ரெகுலராக ஸ்ட்ரீட்டில் வந்து டென்னிஸ் இருந்ததுனால, டென்னிஸோட அந்த டச் இருந்ததுனால நான் அப்படியே கிரிக்கெட்டை குவிக்காக பிக்கப் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கேமை மாற்றி அப்படியே நியூசிலாந்து டீமோட ஃபேனாக மாறி பேரலாக எனக்குமே யுவராஜ் சிங்கோட கேமும் அவரோட அந்த சிக்ஸஸ்க்கு அப்புறம் அவர் மேலே இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட் அதிகமாகி இந்தியன் டீமில் என்னோட ஃபேவரட் பிளேயராக அவர் மாறி ராகுல் டிராவிடையும் ரொம்ப பிடிக்கும். இந்த 2 பிளேயர்ஸ் தான் எனக்கு இந்தியாவில் ஆல் டைம் ஃபேவரட் கிரேட்ஸ் அப்படின்னா, ராகுல் டிராவிட் அண்ட் யுவராஜ் சிங். ஸோ அப்படியே பேரலாக நியூசிலாண்டும் வளர்ந்துட்டே இருந்துச்சு ஆஸ் அ டீம். செமிஸ் வருவாங்க, எப்பயாவது ஃபைனல் வந்துட மாட்டாங்களா, இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட ஒரு ஃபைட் இருக்கும். இவர் சொன்ன மாதிரி எப்பவுமே நம்பர் 1ல இருக்கிறத சப்போர்ட் பண்றது ரொம்ப ஈஸி, பட் அந்த நம்பர் 2 நம்பர் 3ல இருக்கிறத சப்போர்ட் பண்றதுக்கு உண்மையிலேயே ஒரு தில்லு வேணும், ஒரு ட்ரூ பிளட் வேணும். ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், நான் சிஎஸ்கே ஃபேன், நான் எம்ஐ ஃபேன், 5 கப் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு ஆர்சிபி ஃபேனுக்கு தான் தெரியும், ஒரு கப் இருந்தா அந்த கப் வாங்குற வரைக்கும் 18 வருஷம் லாயலா ஒரு ஃபேனா இருக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது ஃபேனா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதையும் மீறி அவங்க டீமை விட்டு கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு தான் டெஃபினட்டா வந்து அந்த ஒரு லாயல்ட்டி எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா ஒரு விராட்டுக்கும் அந்த மாதிரி லாயல் ஃபேன்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி நியூசிலாந்துக்கும் ஒரு லாயல் ஃபேண்டம் இருக்கு. ஸோ மெயினா இந்த ஷோ வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாரும் உங்க வாழ்க்கை வரலாறு சொன்ன மாதிரி மறக்க முடியாத ஒரு ஐபிஎல் மூமெண்ட், இந்த மேட்ச் இது நடந்தது, இதனால வாழ்க்கையில மறக்கவே முடியாத மேட்ச் ஒரு மூமெண்ட் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அதை தான் சொல்ல போறீங்க. சிவன்யா, மறக்க முடியாத ஐபிஎல் மூமெண்ட்னா obviously as he said 18 years wait பண்ணிட்டு உங்களுக்கு கப் கிடைச்சிருக்கு. போன வருஷம் ஃபைனல வாழ்நாள் ஃபுல்லா மறக்கவே முடியாது அசர், பிகாஸ் மறக்க கூடாது இனிமே. ஏன் அப்படியெல்லாம் கிடையாது. what do you mean? அப்ப திருப்பி கப் வராதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படிலாம் நான் சொல்லல, மறக்காதீங்க, நல்ல நாள்ல அதையும் மறக்க மாட்டோம், அதை விட பெட்டரா வந்தா அதையும் வச்சுப்போம் லிஸ்ட்ல, அவ்வளவுதான். we'll make it this time also. பாருங்க, see whatever நம்ம ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணா கூட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து இப்போ சுஜித் சொல்றாங்களா, நான் இதில் பண்ண இது நமக்கு செட் ஆகாதுடா அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு பாயிண்ட்டுக்கு வெறுப்பாயிடும். ஆனால் 18 இயர்ஸ் ஒருத்தர் வந்து தன்னோட டீமுக்காக இவ்வளோ லாயலாக, தன்னோட ஃபேன்ஸுக்காக இவ்வளோ கன்சிஸ்டன்ஸாக இருந்து பண்ணியிருக்காங்கன்னா that is Virat. and Virat வந்து is not just Virat, he is like பாகுபலி. விராட் கோலி இல்லை, பாகுபலி அப்படி, சரியா? ஸோ அதனால ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். பிகாஸ் எனக்கு என்னன்னா, நான் வந்து காலேஜ் டேஸ்லலாம் நம்ப மாட்டீங்க, என் கூட கிருத்தின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு, அவள் தான் 2 members ரூமு. ஸோ என்னோட எல்லா அலப்பறையும் அவளுக்கு தெரியும். இப்போ கிரிக்கெட் ஆச்சு, அங்கே யாருமே எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு கம்பெனினே கிடையாது கிரிக்கெட் பார்க்குறதுக்கு, அதுக்கெல்லாம் தே ஆர் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட். ஸோ சும்மா லேப் போட்டு ஆகுனா படம் பார்த்துட்டு இருப்போம். நான் வந்து இந்த மேட்ச் இருக்கிற டைம் மட்டும் கிரிக்கெட் பார்த்துட்ருப்பேன். டெய்லி காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு பார்க்குற ஃபோட்டோ சச்சினோட ஃபோட்டோ தான் இருக்கும், பக்கத்தில் விநாயகர் ஃபோட்டோ இருக்குது. இந்த 2 ஃபோட்டோ அந்த மாதிரி தான். ஆமாம், காட் ஃபார் அ ரீசன்ற மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. சச்சினுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த ஒரு கிரேஸ் சொன்னல, அது விராட் கிட்ட தான் வந்தது ஹானஸ்டாக. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து நான் மட்டும்தான் வீட்டில், நானும் என் மம்மி. ஸோ நான் எனக்கு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது மேட்ச் வின் பண்ணோன்னா அந்த கோலி ஸ்டேடியமில் விழுந்துட்டு அழுவார்ல, இங்கே எனக்கு அப்படியே ஊற்றுது தாரியும். சீரியஸ்லி அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கண்ணில் கலங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சரியா? அந்த மனுஷனுக்கு அப்போ எவ்வளோ பெயின் இருந்திருக்கும், அந்த மொமெண்ட் எப்படி இருந்திருக்கும். நம்மளா சும்மா லைட்டாக ஏதாவது ஒன்று பண்ணாலே அவ்வளோ ஹாப்பியாக ஆகிறோம்.
ஸோ அது பீங் அஸ் ஆர்சிபி ஃபேன் அந்த ஒரு ஐபிஎல் வந்து ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அன்னைக்கு, ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே. ஸோ அதனால் என் ஃப்ரெண்ட்ஸாக எனக்கு அந்த ஹாப்பினஸை புரிஞ்சுட்டு எனக்கு அவங்க கேட்க அனுப்பிச்சது வந்து சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அதை நான் வீட்டில் நான் என்னமோ ஸ்டேடியமில் போய் கஷ்டப்பட்டு விளையாண்டி கப் எடுத்து கொடுத்த மாதிரி நான் கேக் கட் பண்ணி அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட். இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஃபேனுக்கு ஐபிஎல் டிக்கெட் ஒன்று கூட கிடைக்கல. சீரியஸ்லி ஆமா ஆமா ஆமா. முடியாட்டுறாங்க. என்ன தெரியுமா, இது வரைக்கும் நான் ஒரு கிரிக்கெட் மேட்ச் கூட ஸ்டேடியம்ல போய் பார்த்ததே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை, ஒரு கிரிக்கெட் மேட்ச் கூட நான் பார்த்ததில்லை. பர்டிகுலர்லி ஆர்சிபி மேட்ச் பார்க்கணும்னு நினைப்பேன் சார். சரியா, இங்க இருக்கும்போது எனக்கு டிக்கெட் கிடைக்காது. வேணுமா 2000 டிக்கெட், 20000 சின்னசாமி போயிடுங்க. 2 லட்ச ரூபா டிக்கெட் இருக்கு, வேணுமா இல்ல ஜிபே பண்ணுங்க. இப்ப சொன்னல ஏன் போலன்னு, அதுக்கு இதுவும் ஒரு ரீசன். சரியா, சொல்ற பிரைஸோட 10 மேக்ஸ்வெல் ஸ்கேமோட ஒரே பெரிய ஸ்கேம் வந்து இந்த சேப்பாக் டிக்கெட் டிக்கெட் ஸ்கேம். ஆமா, சோ போனதே இல்ல. சரி, இந்த வருஷம் ஐபிஎல் 2026 டீம்ஸ்லாம் போடுங்கப்பா. ஆல் த டீம்ஸ் ஐபிஎல் 2026 இந்த டீம்ஸில் எந்த 4 டீம் குவாலிஃபை ஆகும் அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இந்த தடவை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரம் ஆகாஷ். மும்பை, ஓகே. சிஎஸ்கே, ஓகே. சன்ரைசர்ஸ், ஓகே. 3 3 and ஆர்சிபி. ஓ ஓகே. கருணையின் அடிப்படையில் இல்ல இல்ல ஆக்சுவலி ஆர்சிபி ஒரு சீட்டை ஒதுக்கி இருக்காரு. இல்ல ராஜஸ்தான் தான் ஆக்சுவலா 4th டீம். பட் ஓகே, நடக்குமா தெரியல. Will be ஏன்னா சஞ்சு இந்த பக்கம் வந்ததுனால இப்போ அங்க ரியான் பராகோட கேப்டன்சி எப்படி இருக்கும்னு தெரியல. அவர் தானே கேப்டன் வாட்டி. அவர் தான் கேப்டன். ஸோ அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கு. மேபி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அன்பிலீவபிளாக இருக்கும். பட் அக்ரெசிவான ஒரு டீம் அது ராஜஸ்தான் வந்து. ஜெய்ஷ்வால், அப்புறம் சூரியவன்ஷி, தரமான ஒரு ஓப்பனிங்கு. அதான் சொல்றேனே, ராஜஸ்தான் should be the 4th team, but I Okay. go with RCB. ஃபைன். சுஜித் பாய், டாப் 4. சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி, ராஜஸ்தான். இது இந்த சிஎஸ்கே சும்மா ஷோக்காக சொல்றீங்களா இல்லை உண்மையாக? இவர் வந்து திட்டு வாங்க கூடாதுன்னு என்ன சொல்லிட்டு நியாயப்படி சிஎஸ்கே எலிமினேட் ஆனா சந்தோஷப்படுற ஃபர்ஸ்ட் ஆளுக்கு வரதா இருப்பாரு. அப்புறம் என்ன காரணம்? இல்ல, சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் வந்து சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா பேட்டிங் ஆர்டர், பேட்டிங் வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த தடவை சேப்பாக்கோட பிக்சர்ஸ்லாம் பாக்குறப்ப ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு. ஸோ இந்தியன் டீமோட ஃபார்முலாவை அப்படியே பிட்டடிச்சு 240 அடிப்போம், 238 ரன் கொடுப்போம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி. அண்ட் நிஜமாவே வந்து எனக்கு சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஆமா. ஓகே. ஸோ சிஎஸ்கே, எம்ஐ, அப்புறம் வந்து கேகேஆர், ராஜஸ்தான். கேகேஆர் இல்ல ஆர்சிபி. சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி, ராஜஸ்தான். ஸோ 2 பேரோட பிக்லயும் 3 வந்து காமனா இருக்கு. ஓகே, ஃபைன். வாங்க ஆர்சிபி ஃபேன், இந்த 10ல் எந்த 4 டீம் வந்து குவாலிஃபை ஆகும் என்று தாங்கள் நினைக்கிறீர்கள்? 1 கன்ஃபார்ம்டு. ஆப்வியஸ்லி ஆர்சிபி வந்து சுஜித் சொன்ன மாதிரி ஹேசல்வுட் வந்துடணும். அது ஒரு பெரிய ப்ரேயரா இருக்கு இப்போ. ஓகே. ஸோ ஆர்சிபி. மும்பை வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த டைம், வேற லெவல்ல இருக்காங்க. அவங்க ஆல்வேஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் தான். அவங்க என்னைக்கு ஸ்ட்ராங் இல்லாம இருந்திருக்காங்க. சிஎஸ்கே சான்ஸ் இருக்கு. பட் என்னன்னா கொஞ்சம் நியூ பிளேயர்ஸ் உள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் டவுட் இருக்கு. 4th வந்து ஜிடி மேபி. டிஃபரண்ட் பிக். ஜிடியா இருக்கலாம். ஒருவேளை ஜிடி இல்லைன்னா பஞ்சாப் வந்து ஆக்சுவலி ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் பஞ்சாப். ஸோ 3 பேர்லயும் ஒரு காமனான 3 பிக் வந்து சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி. ஸோ அந்த 4வது டீம் மட்டும் எல்லாரும் மாறி மாறி சொல்லியிருக்கீங்க. பட் நான் வந்து எனக்கு என்னமோ இவங்க கொஞ்சம் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. அது வந்து எல்எஸ்டி. ஏன்னா அவங்களோட டீம் மார்க் நம்ம தரமான ஓப்பனிங்கு, ஃபாலோட் பை நிக்கோலஸ் புரன்ற ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து எனி டைம் சொல்லட்டுவான். ஒரு ஆட் ஆனால் ஷமி வந்திருக்காப்புல. ஸோ ஐ திங்க் ஷமியோட பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க தோக்குறதுக்கு முக்கால்வாசி காரணமே போலிங் தான். 200 ரன் அடிச்சாலும் கொடுத்துருவாங்க. இந்த தடவை அது ஏதோ கொஞ்சம் மேபி டாப் 4 சொல்லிருங்க. சரி, உங்க டாப் 4. என்னோட டாப் 4 வந்து ஆஃப் கோர்ஸ் சிஎஸ்கே. லக்னோ வந்து வருண்லாம் சொல்லுங்க. பேக் வாங்குறீங்க. முடிச்ச அப்புறமா ஒரு ரிஷப் பண்ட் மேல இருக்க பாசத்தினால சொல்லிட்டேன். ஓகே, நான் கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்றேனே. சிஎஸ்கே, சன்ரைசர், ராஜஸ்தான், லக்னோ. ஓகே. சோ லக்னோ மட்டும் டிஃபரெண்டான ஒரு பிக்கா இருக்கு. இல்ல, ஐ வாண்ட் them to play well. இருக்காங்க, அதுக்கான ஒரு குவாலிட்டி இருக்கு, தரமான பேட்டிங். ஹோப் இந்த தடவை போலிங் கிளிக் ஆகும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே, ஃபைன். ஸோ இதில் என்ன ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம்னா 4 பேரோட பிக்லையும் காமனாக இருக்க ஒரே டீமு சிஎஸ்கே மட்டும் தான் அடிக்கிறது. ஓகே, ஃபைன். ஸோ வரலாறுகளை புரட்டி விட்டோம்.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மேலும் உங்கள் துறையிலையும் சரி கிரிக்கெட்டுடைய ஆர்வத்திலையும் சரி வளர்ந்துட்டே இருக்கணும்ட்டு நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி தேங்க்யூ நல்லா தேங்க்யூ enjoy வாசா ப்ரோ, பண்ணோம். ஜாலியா தேங்க்யூ, நல்லா ஜாலியாக இருந்துச்சு, தேங்க்யூ. தேங்க்யூ.